வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு முற்கால பாண்டிய மாமன்னருடைய ஒரு கல்வெட்டை பார்க்க போகிறோம். விருதுநகர் மாவட்டத்தில் கல்விமடை அப்படிங்கிற சிற்றூரில் உள்ள ஊர் பேர் தான் திருப்பாலையூர் கோவில்னு சொல்லுவாங்க. முற்கால பாண்டியர் மற்றும் பிற்கால பாண்டியர் கால கல்வெட்டுகள் நிரம்பி இருக்கிற இந்த கோவில் கல்வெட்டுகளில் இந்த ஊரை திருப்பாலையூர் அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பாலையூர் அப்படின்னு இப்போ அது கல்விமடையாக மாறி இருக்கு. இந்த கோவில் இறைவன் பேர் வந்து திருப்பாலையூர் உடையார் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இதில் நிறைய மாமன்னர்கள், பாண்டிய மாமன்னர்களுடைய கல்வெட்டுகள், அதுவும் முற்கால பாண்டியர்கள், அதாவது சோழ பேரரசுக்கு முன்னாடி தோன்றிய கோமார சடையன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செலியன் சேந்தன், இந்த மாதிரியான மன்னர்களுடைய நிறைய கல்வெட்டுகள் இங்கே காணப்படுறதா சொல்கிறதுனால அதை நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய முற்கால பாண்டியர்களோட காலத்தை சேர்ந்த சிற்பங்களும் வட்டெழுத்து பலகை கல்வெட்டுகளும் காணக்கூடிய கோவிலில் பிந்தைய காலங்களில் தான் கற்றளியாக மாற்றப்பட்டிருக்கு. இது ரொம்ப சின்ன கோவில் தான். ஆரம்ப காலத்தில் வந்து செங்கற்களால் ஆக்கப்பட்டிருக்கு, பின்னால் கற்றளியாக மாற்றப்பட்டிருக்கு. பிற்கால பாண்டியர்களில் தமிழ் கல்வெட்டுகள் தான் கோவிலில் அதிகமாக காணப்படுது. கோவில் இன்றைக்கி வந்து ரொம்ப சிதைந்த நிலையில் இருக்குது. சாலை கிராமத்து சோழன், அதாவது இந்த ஊர் வந்து சால கிராமம்னு சொல்கிறாங்க. சோழன் தலை கொண்ட வீரபாண்டியனின் கல்வெட்டு மன்னன் திருப்பாலையூரிலிருந்து நிபந்தங்கள் வழங்கியதை குறிப்பிடுகிறது. அதாவது சோழன் தலை கொண்ட வீரபாண்டிய மன்னன் நமக்கு தெரியும். அவர் வந்து சோநாடு தலை கொண்ட வீரபாண்டியனே அவருக்கு மிகப்பெரிய பட்டப்பெயர் உண்டு. அந்தளவுக்கு ஒரு வீரமிக்க பாண்டிய மாமன்னர். அவருடைய கல்வெட்டுகளும் இங்கே இருக்குது. ஆனால் இன்றைக்கி அவருடைய கல்வெட்டை நம்ம பார்க்க போகிறதில்ல. இன்றைக்கி முற்கால பாண்டிய மாமன்னரான கோமார சடையனுடைய கல்வெட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோவிலுக்கு அருகே காணப்படும் பலகையில் ஒரு புறத்தில் ஒரு கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வட்டெழுத்து எழுத்தும் கிரந்தமும் 2 கல்வெட்டாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒரே கல்வெட்டில் 2யும் சேர்த்து எழுதியிருக்காங்க. அதில் வந்து நமக்கு கிடைச்சது வந்து தமிழ் பகுதி மட்டும்தான் ஒழுங்காக தெரிஞ்சிருக்கு. இந்த கல்வெட்டு பார்த்திங்கன்னா முற்கால பாண்டிய மாமன்னன் சடையமாறன், அதாவது கோமார சடையன்னு இல்லை சடையமாறன் இப்படி சொல்லலாம், அவருடைய 2ஆம் எதிராண்டு, அதில் வந்து கல்வெட்டில் எதிராம் ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதை வைத்து பார்க்கும்போது இது கிபியை தான் இந்த எதிராம் ஆண்டு அப்படின்னு குறிப்பிட்றாங்களே என்னமோ தெரியல. ஆனால் இது 2ஆம் ஆட்சி ஆண்டு அவரோடது. இதுதாங்க கல்வெட்டு. இந்த கல்வெட்டு என்னங்கிறத பார்ப்போம். கோச்சடைய மாறருக்கு, அதாவது கோச்சடைய மாறருக்குங்கிறது வந்து கோமாரச்சடையனாகவும் இருக்கலாம், இல்லை கோச்சடையனாக கூட இருக்கலாம். நம்ம கோச்சடையான்னு சொல்கிறோம்ல, அவராக கூட இருக்கலாம். யாண்டு 2 இதன் எதிராம் ஆண்டு சால நாட்டு, இது சோழ நாட்டு இல்லை, சால நாட்டு தேவதான திருப்பாலையூர் ஈஸ்வர படாரருக்கு பருத்திக்குடி நாட்டு மேன் முக்குளத்து கேரள சிங்க முத்திரையனாயின மாதேவன் மருதன் திருநொந்தா விளக்கு ஒன்றொரிய அடுத்த பசு 25 இவைச்சினால் நியதம் உலக்கு நெய் முட்டாமை அட்டுவான் கொண்ட குடி அமானப்பி கொண்ட பசு 5 கொற்றநட்டி கொண்ட பசு 10 சங்கரகுலவன். இதுதான் கல்வெட்டு. இந்த கல்வெட்டுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். அதாவது முற்கால பாண்டிய மாமன்னர் கோமாரச்சடையனுடைய, இல்லை அது வந்து கோச்சடையான்னு கூட நம்ம சொல்லலாம், எடுத்துக்கலாம். அது எந்த மாமன்னனுங்கிறது சரியாக நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல. 2ஆம் ஆண்டு கல்வெட்டு இது. அதாவது சால நாடு அப்படிங்கிற நாட்டுக்கு கீழே தான் இந்த இப்போ இருக்கிற திருப்பாலையூர் இருக்குது. அந்த தேவதானத்துக்கு உட்பட்ட பருத்திக்குடி நாட்டில் இருந்த கேரள சிங்க முத்திரையனான மாதேவன் மருதன் அப்படிங்கிறவர் ஒரு நந்தா விளக்கரிக்கிறதுக்கு 25 பசுக்களை வழங்கியிருக்காருங்கிறது முதல் தகவல். அடுத்து இப்பசுக்கள் பிரித்து, அந்த 25 பசுவையும் பிரித்து கொண்டக்குடி அம்மானப்பி அப்படிங்கிறவருக்கு 5, கொற்றநட்டி அப்படிங்கிறவருக்கு 10, சங்கரகுலவன் அப்படிங்கிறவருக்கு 5, சங்கரன் பெற்றான் அப்படிங்கிறவருக்கு 5, மொத்தம் 25 பசுக்களையும் இப்படி 5, 10, 5 5 பிரிச்சிடுறாங்க. இவர்கள் தடையில்லாமல் விளக்கு எரிக்கிறதுக்கு நெய் வழங்க வேண்டும் அப்படின்னு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. வடமொழி பகுதியில் வந்து தானமளித்தவரின் ஊர் பெயர் வந்து வர்த்த கிராமம். தானமளித்தவரோட பேர் வந்து வர்த்த கிராமம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. பாண்டிய மாமன்னர்களுடைய கல்வெட்டு இனிமேல் நம்ம தொடர்ச்சியாக நிறைய பதிவிடுவோம். இது ஒரு முக்கியமான கல்வெட்டு. இந்த தகவலை வந்து எதுக்கு சொன்னோம் அப்படின்னா, பாண்டிய மன்னர்களோட புகழ் நமக்கு தெரியப்படுத்தும். இந்த தகவலை எல்லாருக்கும் பகிருங்க.